எங்கேங்கண்ணா நலன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. இன்னும் 2 மாசத்துல பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு 40,000 50,000 கேட்குறாங்க. அது போக அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்கிறாங்க. அதுக்கு போய் விசாரிச்சு பார்த்தா 4 லட்சம் 5 லட்சம் ஆகுங்கிறாங்க. நம்ம சம்பாதிக்கிற காசு பூரா வந்துட்டு ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கும் மருத்துவ செலவு பார்க்கறதுக்குமே சரியா போயிட மாட்டேங்குது. எப்படி பண்றதுன்னு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா. இதுக்கெல்லாம் எப்படி மாற்றம் வரப்போகுது என்னங்கிறது தெரியல. இப்போ வர்ற கட்சிகள்லாம் மாற்றி மாற்றியா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒன்றும் மாற்றம் வந்த மாதிரி தெரியல. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. மக்களாகி நம்ம மாறினா தான் உண்டு, அரசியல்வாதி மாற மாட்டாங்க. நம்ம தான் மாற்றி செஞ்சாதான் உண்டு. யார் வந்தாலும் இப்படி தாங்க பார்த்தோம்னா மாற மாட்டாங்க. புதுசு புதுசா மாற்றம்னு வர்றாங்க. ஆனா யாரும் செய்யற மாதிரி இல்லைங்கண்ணா. யாரு என்ன ஆமாச்சான், நீ என்ன வந்த சோகமா இருக்க? உனக்கு என்ன? எல்லாம் கடன் பிரச்சனை, எங்க விலைவாசி ஏறுது, ஆனா சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குது. இப்ப அடுத்த மாசம் ஸ்கூலுக்கு 10,000 கட்டணும், ஹாஸ்பிட்டல் அம்மாவுக்கு செலவுக்கு அதுக்கு 20,000 செலவாகுது. என்னதான் தீர்வுன்னு தெரியல. கொடுமை கொடுமை. இப்ப நானும் அதே பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை தான். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சிங்கின்னு தலை வச்சு ஆடிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றம் எப்ப வரும் என்ன வரும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வாழ கொடுமை, பிறந்துட்டோம் வாழ்தான். இதுக்கு என்னதான் பிரச்சனை? மண்டை பிச்சுக்குதுடா எனக்கு அப்படியே. வணக்கங்க. என்னமோ பிரச்சனையை பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? கல்வி, சுகாதாரம், சுத்தமான குடிநீர், இதெல்லாம் இல்லன்னு தான் பேசிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? கண்டிப்பா. உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பிரச்சனை இல்லாம யாருதான் இருக்காங்க? அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் வர சனிக்கிழமை பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நம்மளோட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. எல்லாரும் வாங்க. நம்ம பிரச்சனைக்கான முடிவு கூடிய சீக்கிரம் விரைவில் தீர்த்து வச்சிருவோம். நம்மள குறைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். அந்த மாற்றத்திற்கான மாநாட்டுக்கு எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. நாங்கெல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து மாநாட்டுக்கு வாங்க. உங்களோட ஒத்துழைப்பை கொடுங்க. இதுக்கு தீர்வு கொடுக்கற வந்தா கண்டிப்பா உங்க கூட நாங்களும் வரோம். கண்டிப்பா வாங்க. கண்டிப்பாங்க. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு.